காய்ஸ், தளபதி சொன்ன மாதிரி சும்மாவே பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தாரு. வந்துருச்சு. சென்சார் சர்டிபிகேட் ப்ராப்ளம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இன்னும் சென்சார் சர்டிபிகேட் தரல. இதை தர சொல்லி தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. டிசம்பர் 19ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு பார்த்துட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறதா நியூஸ். டிசம்பர் 24ஆம் தேதி இந்த கரெக்ஷன் எல்லாம் மாத்தி திரும்பியும் போயிருக்காங்க. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் லீவு. டிசம்பர் 26ஆம் தேதியில இருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் தரல. அதனால ஜனவரி 6 கேவிஎன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல சென்சார் போர்டு சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்துல சில மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோர்ட் சென்சார் போர்டு கிட்ட இத பத்தின விவரங்களை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டாங்க. இதுதாங்க விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி சொன்ன வீடியோ தான் ஞாபகம் வருது. சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். காய்ஸ், தளபதி படமும் ரிலீஸ் டேட் ப்ராப்ளமும் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி மாதிரி ஆயிப்போச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.